3 வயதிலிருந்து 70 வயது பாட்டி வரைக்கும் சுதந்திரமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறத நாம பாக்குறோம். இந்த பாலியல் குற்றங்கள் அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு நம்முடைய முதல்வர் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியின் சார்பாக மகளிர் தினத்தை கொண்டாடும் விதமாக இன்றைக்கு நாங்கள் இங்கே கமலாலயத்திலே கூடியிருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதிலுமாக மகளிர் அணியின் சார்பாக இந்த மகளிர் தினத்தை வெகு சிறப்பாக நாங்கள் கொண்டாடி வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு கமலாலயத்திலே மகளிர் அணியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மகளிர் தின கொண்டாட்டத்திலே அனைத்து மகளிரும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெண்மையை போற்றுவோம். எந்த தேசத்திலே பெண் சமுதாயம் தன்னிறைவாகவும் சுயமரியாதையோடும் வாழ்கின்றார்களோ அந்த தேசம் செழிப்படையும் என்று சொன்ன பெரியவர்கள் வார்த்தையை நாம் இன்றைக்கு உள்வாங்கிக் கொண்டு பெண் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் பெண் சமுதாய தன்னுடைய சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பெண் சமுதாயம் சார்ந்து பல நல்ல திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மகளிர் தினத்தை கூட நாங்கள் பொருளாதார ரீதியாக பெண்கள் முன்னேற்றம் என்கின்ற ஒரு தீமை வலியுறுத்தி தான் இந்த மகளிர் தினத்தை நாங்கள் கொண்டாடுறோம். குறிப்பாக பல மாவட்டங்களில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பெண்களுக்காக கொடுத்த செல்வ மகள் சேமிப்பு திட்டமாக இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழே பெண் தொழில் முனைவோர்களுக்கு வங்கி கடன் உதவி கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், அதே போல இன்றைக்கு நம்முடைய சுய உதவிக்குழு பெண்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இருந்த அந்த தொகையை 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்த அந்த ஒரு திட்டமாக இருக்கட்டும். இன்னும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பெண் சமுதாயத்திற்கு கொடுத்த திட்டங்கள் நிறைய உண்டு. அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஆரம்ப சுகாதார மையத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து உணவுகள், பெண்கள் பேரில் இன்றைக்கு வீடு திட்டம், கேஸ் இணைப்பு, இப்படி பல திட்டங்கள் நாம் சொல்லலாம். அது எல்லாமே இன்றைக்கு நாங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக அவர்களுக்கு அதை வாங்கி கொடுக்கவும் செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே ஒரு மருத்துவ முகாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த 8ஆம் தேதியும் இங்கே ஒரு முகாம் நடந்தது. குறிப்பாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய இரத்த சோகை நோயாக இருக்கட்டும், புற்றுநோய் சம்பந்தமான நோயாக இருக்கட்டும், பெண்களுக்காக இருக்கக்கூடிய பிரச்சனையான அந்த மருத்துவ முகாம் அதில் கலந்துக்கிட்டாங்க நிறைய பெண்கள். இதில் நான் இன்றைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். அன்றைக்கு நடந்த அந்த மருத்துவ முகாமிலே இந்த கமலாலயத்தில் வைத்து நடந்தது. அதில் 10 பெண்கள், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் 10 பெண்கள் தங்களுடைய ஆர்கானை டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. தங்களுடைய உடல் உறுப்பை தானமாக கொடுத்துருக்குறாங்க. சேவை என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இன்னைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி மிகச்சிறப்பாக களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் ஆண்களுக்கு நிகராக சமமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நாங்கள் களத்திலே போராடி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து பத்திரிகைகள்லையும் சரி, உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாகவும் நாங்கள் சொல்லிக்கொண்டே வருகின்றோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கும் மாணவிகளுக்கும், அது பெண் குழந்தைகளோ மாணவிகள் இல்லை, அது பெண்களுக்கே குறிப்பாக இன்றைக்கு 3 வயதிலிருந்து 70 வயது பாட்டி வரைக்கும் சுதந்திரமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறத நாம பார்க்குறோம். இந்த பாலியல் குற்றங்கள் அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு நம்முடைய முதல்வர் இல்லை, அதை தோற்று போயிருக்கிறார் அப்படின்னு தான் இன்னைக்கு நாங்கள் பாரதிய ஜனதா மகளிர் அணியின் சார்பாக எங்களுடைய கண்டன குரலை வலுவாக வைக்கிறோம். அந்த தமிழ்நாட்டு முதல்வர் இதில் தோற்று போயிருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைக்கு பள்ளியில் நடக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றங்கள், கல்லூரிகளிலே நடக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொந்தரவுகள், இதையெல்லாம் அடக்குவதை விட்டுட்டு பிஜேபி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பிஜேபி பொறுப்பாளர் எங்க போயிட்டு இருக்கிறாங்க? எங்க இவங்க ஒரு நல்லதை போய் மக்கள் கிட்ட சொல்லிடுவாங்களோ, நம்ம ஆட்சிக்கு எதிராக இதெல்லாம் மாறி போயிருமோ, இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம ஆட்சியை 2026 கவுத்து விட்டுருமோ கூடிய பயத்துல
இன்னைக்கு பிஜேபி என்ன பண்ணாலும் அவங்கள ஓடி ஓடி போய் கைது பண்றதுக்கும் அவங்க மேல வழக்கு தொடுப்பதற்கும் இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பெண் சமுதாயம் சார்ந்து இந்த பெண்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலியல் கொடுமைகளுக்கு எந்த விதமான தீர்வை இன்னைக்கு வரைக்கும் வழங்கல. அது அவங்க கட்சியில உள்ளவங்க இதை ஈடுபட்டாங்கன்னு சொன்னா அவங்கள பாதுகாக்கக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு முதல்வர் இருக்காரே ஒழிய அதற்கான முழுமையான தீர்வோ முழுமையாக பெண்களுக்கு பாதுகாப்போ இல்லாத ஒரு சூழ்நிலை, பெண்களுடைய பாதுகாப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டில் கேள்விக்குறி ஆயிருக்கு அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம்.